அதோட உங்களோட எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என் தலைவர் அழகாக வந்து உட்காந்தாரு, நல்ல கண்ணியமாக உட்காந்தாரு, கண்ணியமாக பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம சமூகத்தை சார்ந்த எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. எங்கள் எங்கள் இஸ்லாமிய சகோதரர் மட்டும் இல்லை, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அது ஒரு ஹாப்பி தான், நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் திறந்த சமோசாவை வச்சு தான் அவரும் இஃப்தார் பண்ணார், நாங்கள் திறந்த பேச்சம்பழம் தான் அவரும் வச்சு பண்ணார், நாங்கள் குடித்த கஞ்சி தான் அவரும் குடித்தார். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப எப்படின்னா தளபதியை வந்து நேராக பார்க்கும்போது ஒரு 9-10 இயர்ஸுக்கு நேராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு பூஸ்டாக இருந்தது. நான் பேச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே அப்படியே தளபதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் யாராவது நடுவில் கேமராமேனுக்கு ஒர்க்க வந்தாவே எனக்கு கோவம் வருது. எப்படி அந்த அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் கஞ்சி பாக்ஸே வச்சுட்டேன், கொஞ்சம் தான் குடித்தேன். ஏன்னா நம்ம ஒரு மாதமாக நான் கஞ்சி சாப்பிட்டுக்கிறோம், நோம்பு கஞ்சி. நாங்கள் ரொம்ப அதை லைக் பண்ணலாமல் தளபதி பார்த்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்டக் ஆகிருந்தேன் மேடம். ஏற்கனவே சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு ஒரு விஷயம் நடந்திருந்தது, அதை தொடர்ந்து இப்போ இஸ்லாமிய விழா. ஓட்டுக்காக தான் விஜய் அவர்கள் இதை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. எங்களுக்கு விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுக்கிறவங்க அடிக்கிட்டே இருப்பாங்க. தலாணி வச்சா தலாணி வச்சு படுத்து தூங்குறவனு இருக்கான், தலாணி இல்லாமல் தூங்குறவனு இருக்கான். அவன் ஏதாவது ஒன்று சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். என் தலைவர் இப்போ இல்லை, எப்போவுமே சரி, எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் என் தளபதி.